அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பஹரா வசனம் 51. மேலும் நாம் மூசாவுக்கு வேதம் அருள 40 இரவுகளை வாக்களித்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் காளை கன்று ஒன்றை கடவுளாக எடுத்து கொண்டீர்கள். அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகி விட்டீர்கள். இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். இன்னும் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நாம் மூசாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஃபுர்கானையும் அளித்தோம் என்பதனையும் நினைவு கூறுங்கள். மூசா தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நீங்கள் காளை கன்றை வணக்கத்திற்காக எடுத்து கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். உங்களை நீங்களே மாயத்து கொள்ளுங்கள். அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நற்பலன் அளிப்பதாகும் என கூறினார். அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதனையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அவன் தவ்வாபை ஏற்று மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் இதனையும் நினைவு கூறுங்கள். நீங்கள் மூசாவே, நாங்கள் அல்லாஹுவை கண் கூடாக காணும் வரை உம்மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள். அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஓர் இடி முழக்கம் பற்றி கொண்டது. நீங்கள் நன்றி உடையோராக இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம். இன்னும் உங்கள் மீது மேகம் நிழலிட செய்தோம். மேலும் மன்னு ஷல்வா என்னும் மேன்மையான உணவுப் பொருட்களை உங்களுக்காக இறக்கி வைத்தோம். நான் உங்களுக்கு அருளியுள்ள பரிசுத்தமான உணவுகளிலிருந்து புசியுங்கள் என்றோம். எனினும் அவர்கள் உமக்கு தீங்கு செய்து விடவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழித்து கொண்டார்கள். இன்னும் நினைவு கூறுங்கள். நாம் கூறினோம், இந்த பட்டினத்துள் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக புசியுங்கள். அதன் வாயிலில் நுழையும் போது பணிவுடன் தலை வணங்கி ஹித்தத்துன் எங்கள் பாப சுமைகள் நீக்கட்டும் என்று கூறுங்கள். நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம். மேலும் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கொடுப்போம். ஆனால் அக்கிரமர்கள் தம்மிடம் கூறப்பட்ட வார்த்தையை அவர்கள் சொல்லப்படாது வேறு வார்த்தையாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே அக்கிரமங்கள் செய்தவர்களின் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையும் இறக்கி வைத்தோம். மூசா தம் சமூகத்தாருக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது, உமக்கு கைத்தடியில் அப்பாறையில் அடிப்பீராக என நாம் கூறினோம். அதிலிருந்து 12 நீர் ஊற்றுகள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடி நீர்த்துறையை நன்கு அறிந்து கொண்டனர். அல்லாஹ் அருளிய ஆகாரத்திலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் என நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் மூசாவே, ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம். ஆதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற, நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா? நீங்கள் எதையும் ஒரு பட்டணத்தில் இறக்கி விடுங்கள். அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார். வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன. மேலும் அல்லாஹுவின் கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்தும் வந்ததும் தான். இந்த நிலை அவர்கள் அல்லாஹுக்கு பணியாது மாறு செய்து வந்தது. அல்லாஹ் விதித்ததை வரம்புகளை மீறிக்கொண்டு இருந்ததினால் ஏற்பட்டது. ஈமான் கொண்டவர்களாயின், யூதர்களாயின், கிறிஸ்தவர்களாயின், சாபியின்களாயின், நிச்சயமாக எவர் அல்லாஹுவின் மீதும்
இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இன்னும் நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கி தூர் மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள், அதிலுள்ளவற்றையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அப்படி செய்வீர்களானால் நீங்கள் பயபக்தி உடையோர் ஆவீர்கள் என்று நாம் கூறியதை நினைவு கூறுங்கள். அதன் பின்னும் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை புறக்கணித்து மாறிவிட்டீர்கள். உங்கள் மீது அல்லாஹுவின் கருணையும் அவன் அருளும் இல்லாவிட்டால் நீங்கள் முற்றிலும் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள். உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமையன்றி மீன் பிடிக்க கூடாது என்று வரம்பு மீறியவர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள். அதனால் அவர்களை நோக்கி சிறுமையடைத்து குரங்குகளாகி விடுங்கள் என்று கூறினோம். இன்னும் நான் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் பயபக்தி உடையோர்களுக்கும் நல்ல உபதேசமாக ஆக்கினோம். இன்னும் இதனையும் நினைவு கூறுங்கள். மூசா தம் சமூகத்தாரிடம் நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று சொன்னபோது அவர்கள், மூசாவே, எங்கள் பரிகாசத்திற்கு ஆளாகின்றீரா என்று கூறினர். அப்பொழுது அவர், அப்படி பரிகசிக்கும் அறிவினர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினர். அது எத்தகையது என்பது எங்களுக்கு விளக்கும்படி இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக என்றார்கள். அப்பசுமாடு அதிக கிழடுமல்ல கன்றுமல்ல, அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாகும். எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையையும் நிறைவேற்றுங்கள் என்று அவன் அல்லாஹ் கூறுவதாக மூசா கூறினார். அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காக இறைவனை வேண்டுவீராக என அவர்கள் கூறினார்கள். அவர் கூறினார், திடமாக அது மஞ்சள் நிறமுள்ள பசுமாடு, கட்டியான நிறம், பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவ்விறைவன் அருளினான் என்று மூசா கூறினான். உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. அவன் அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். எங்களுக்கு எல்லா பசு மாடுகளும் திடமாக ஒரே மாதிரியதாக தோன்றுகின்றன. அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் நேர்வழியில் பெறுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ் எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அஸ்தக்ஃபிருல்லா. அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.